என்ன அவசரம் இல்ல, என்ன அவசரம், என்ன அவசரம் இருங்க. நீங்க தானே ஹீரோ அந்த படத்துக்கு, அப்புறம் என்ன அவசரம் இருங்க. அடுத்த ஷோ ஃபுல்லா இருக்கு, ஆடியன்ஸை பார்த்துட்டு போங்க. அவ்வளவு அவசரமா எங்க போறீங்கன்றான். வெயிட் பண்ணுங்க. ரெட் ஃப்ளவர் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். நான் ஏற்கனவே அந்த ரெட் ஃப்ளவர் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, படத்தோட பேரும் ஒரு கடையோட பேராக இருந்தாலும் அது தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட பேரு ரெட் ஃப்ளவர் அப்படின்னு வச்சிருக்கதா சொல்லி நான் ஏற்கனவே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். அப்படி இந்த ரெட் ஃப்ளவர்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு அப்படி இந்த படத்துக்குள்ள என்னதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த ரெட் ஃப்ளவர்னு போட்டு மேல ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் அடிக்கிற மாதிரி சீன் ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். அது மனசுக்கு ரொம்ப நெருடலா இருந்துச்சு. என்னப்பா இந்த மாதிரி ஒரு பாலியல் சம்பந்தமா இந்த படம் எது இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ரெட் ஃப்ளவர் அப்படின்ற படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன் சார், இயக்குனர் பேரு ஏதோ ஆண்ட்ரூ பாண்டியன் ஏதோ போட்டிருந்துச்சு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த படத்தோட போஸ்டர் மட்டும் வச்சு நம்ம படம் எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாது. படம் பார்த்தாதான் அது கணிக்க முடியும். படம் பார்த்தால் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்துல கரு வச்சிருக்காரு அந்த இயக்குனர் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் கதாநாயகன் திரு விக்னேஷ் அவர்கள், விக்னேஷ் சார் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா படம் பார்க்கும்போது இவரா அப்படின்னு தெரியாது. ஏன்னா படம் பார்க்கும்போது இவர் அந்த கதாபாத்திரமா தெரிவாரு. எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஒரு 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 ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்கும்போது கையில துப்பாக்கி வச்சிருந்தா ஜேம்ஸ் பாண்ட் எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க. ஒரு ப்ரூஸ்லி சண்டை போடும்போது எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க. அப்புறம் வேண்டம் அவரை பார்க்கும்போது நம்ம ஃபைட் பண்ணும்போது சட்டையெல்லாம் கழிச்சுனா அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி படத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார் திரு கதாநாயகன் விக்னேஷ் அவர்கள். விக்னேஷ் சாரை இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு சில பேர் யோசிக்கலாம், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவர் தான் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாட்களே மூக்க தொடுவாரு. சும்மா தொடல, பாரதி ராஜா சாரை வச்சுக்கிட்டே தொட்டிருப்பாரு. நாக்குல மூக்கையே தொட்டவன் நானடி அப்படின்னு சொல்லி அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான். வேற எதுவும் போட்டுறாதீங்கப்பா, மனச சொல்றேன். அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான் விக்னேஷ் சார் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படத்தை தொட்டிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இவர் மட்டும் நடிக்கல, இவரை சுத்தி உள்ளவங்க அனைத்து கதாபாத்திரமும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. நாசர் சார் நடிச்சிருக்காங்க, தலைவாசல் விஜய் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஒஜி மகேந்திரன் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா கூல் சுரேஷை தவிர எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல முக்கியமா அந்த இயக்குனர் ஆண்ட்ரூ சார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன தவிர எல்லாரையும் நீங்க நடிக்க வச்சிருக்கீங்க. நடிச்சிருக்கவங்க வேணா சீனியரா இருக்கலாம், ஆனால் அவர்களோட நடிப்பு ஜூனியர் அளவுக்கு இப்ப உள்ள காலகட்டத்திற்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக. நம்ம கன்னடத்தில் என்ன படம் அது, KGF, அந்த படம் பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரியுமோ அப்படித்தான் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல KGF படத்துல எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டுருப்பாங்க, இதுலயும் கோட்டு சூட்டு போட்டு எல்லாரும் நடிச்சிருக்காங்க ரெட் ஃப்ளவர் படத்துல. அதற்கு காரணம் கோட்டு சூட்டு போட்ட மாணிக்கம் தான் நினைக்கிறேன், தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்கள். நான் படம் பார்க்க வரும்போது கூட கோட்டு சூட்டு போட்டுருந்தாப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி கோட்டு சூட்டோட வந்திருக்காங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவரை பார்க்கும்போது பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கோட்டு சூட்டு சின்ன வயசுல இருக்கும்போது போட்டாக்க எப்படி இருப்பீங்களா அதே மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு மாணிக்கம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் பாரத பிரதமர்னு சொன்ன உடனே ஹீரோ அவர்கள் கை தட்டுறாங்க. அப்ப ஹீரோ ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாலையை எப்படி சொல்றேன், இப்ப இந்த மாலையை பார்த்தவொன்னா தெரிஞ்சிருக்குமே. மாணிக்கம் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நான் போட்ட மாலைக்கு இந்த படத்து சார் பட்ஜெட் ப்ராப்ளம், ஒரு மாலை தான் வாங்கி சூப்பர் பரவாயில்ல. நான் எப்ப பாரு நான் போடுற மாலை பயங்கர. அம்மா உங்களுக்கு மாலையா? சரி நான் லேடிஸ்க்குலாம் மாலை போறது இல்லம்மா, நான் திருந்திட்டேன். நான் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, நேத்து
அந்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு? இந்தியா மேல 50% நான் வந்து வரி விலக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த விஷயத்த இயக்குனர் ஆண்ட்ரூ அவர்கள் அப்பவே, இது கிட்டத்தட்ட அப்படியே எடுத்து 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு என்னென்ன நிலைமை வரப்போகுது அப்படின்றத சுருக்கமாக இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, தேங்க்யூப்பா. அப்ப பாருங்க இந்த மாலை எப்படி இப்படிலாம் சுத்தி வருது பாருங்க. அப்ப பாருங்க, என்னப்பா சொல்ல வந்த மறந்துட்டேன். அந்த ட்ரம்ப் அவர்கள், ட்ரம்ப் உனக்கு நான் சவால் விடுறேன். ட்ரம்ப், நீ தில்ல இருந்தா, மீசை இல்லாத ஆம்பளையா இருந்தா, நீ அமெரிக்கால இருந்த இந்த ரெட் ஃபிளவர் படத்தை பாரு. பார்த்துட்டு இந்த படத்தோட கதாநாயகன் விக்னேஷ் அவர்களுக்கு அங்க இருந்த ஒரு வாழ்த்து சொல்லு. அது எப்படி விக்னேஷ், நான் நினைச்சத நீ 2 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் இயக்குனர் அவர்களுக்கு அங்கிருந்த ஒரு சவால் விட்டு ஒரு பதில் சொல்லு. அங்கிருந்த மாணிக்கத்துக்கு நீ சவால் விட்டு பதில் சொல்லு. அப்ப நீ மிஸ் இல்லாத ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன், புரியுதா? ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு மறுபடிக்கும் இந்த படத்தோட ஹீரோ ஏற்கனவே எப்படி நாக்கால மூக்க தொட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ட்ரை பண்ணாதுங்க ட்ரம்ப். அது உங்களால முடியாது. ஏன்னா நாக்கால மூக்க ஹீரோ மட்டும்தான் தொட முடியும், வேற யாருனாலையும் தொட முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் மனசை தொட்டிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இப்ப கூட பாருங்க, படம் பார்த்துட்டே இருக்கும்போது காலையில ஒரு ஷோ பாக்குறதுக்கு ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த ரெட் ஃபிளவர் அந்த பேனர் வச்சிருந்தாங்கல்ல, அதை கிழிக்கணும்ன்ற நோக்கத்துல தான் போனேன். ஆனால் இந்த படம் பார்த்தவொன்னே நான் மனசை மாத்திக்கிட்டேங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துக்கு ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அமெரிக்காவுக்கு போறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன், ஒன்ட்ட பேசுனதுக்கு அப்புறம் நான் ஜெயிலுக்கு போறேன். நண்பர்களே, என்னுடைய தொப்புக்குடி உறவுகளே, உங்களை எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து கூல் சுரேஷ் வந்துட்டு இதை காமெடியா சொன்னாரு. உண்மையாலுமே இந்த படத்தை ரெட் ஃபிளவர்ல ஒரு முக்கியமான நாட் தீம்னா, இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா மேல 50% டாக்ஸ் வச்சிருக்காருல்ல, தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரியல. அதை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு அமெரிக்கா போன்ற நாடு எல்லா நாடுகளும் எப்படி டாக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத அவர் எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி யூகிச்சாரு. எனக்கு பிரமிப்பா இருக்குது. இன்னைக்கு வந்து கரெக்டாக எங்கள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப நேற்று போட்டிருக்காரு 50% வரி டாக்ஸ் போட்டிருக்காரு. நாங்கள் இந்த படத்தில் ஒரு கற்பனையான ஒரு கதையாக அவர் பண்ணியிருந்தார். 2047 நடக்கிற மாதிரி ஒரு கதையாக பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ படம் பார்க்குறப்ப கரெக்டாக இப்போ நடக்கிற விஷயத்த அப்படியே அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் நான் வந்துட்டு என்னுடைய பத்திரிக்கையாளர்னு சொன்னேன், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் கூட நான் உங்களுடைய உரிமையாக நான் கேட்டுக்கிறேன். நான் கடந்த 33 ஆண்டுகளாக சினிமாவில் பயணிச்சிட்ருக்கிறேன். எவ்வளவோ சோதனைகள், தோல்விகள், அவமானங்கள் இது எல்லாத்தையும் சந்தித்து எப்படியாவது சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது சினிமா மேலே இருக்கிற அவ்வளோ ஒரு லவ். அந்த சினிமாவை நான் அவ்வளோ நேசிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு காலையில் ரோஹிணி தேட்டருக்கு போனால் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கமலா தேட்டருக்கு போனால் நல்லா ஹவுஸ்ஃபுல், மதுரை எல்லா ஊர்லேயும் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது என்னென்னா, இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் உங்களெல்லாம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் எப்பவுமே தோல்வி கண்டு தோன்றக்கூடாது. முடியாதுங்கிற விஷயமே உலகத்தில் இல்லை. முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கையோட ஒருத்தர் உழைச்சான்னு வச்சுங்க, கண்டிப்பாக அவன் ஜெயிக்கலாம். அவன் காலங்கள், கடவுள் நம்மளை, ரஜினி சார் சொல்லுவார், கடவுள்களை எல்லாம் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான்னு. கண்டிப்பாக என்னை கடவுள் கைவிடல. நான் இனிமேல் நான் பேசக்கூடாது. நான் பேசுனா அழுதுருவேன். அவ்வளோ மனசுக்குள்ள வேதனைகள் இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எனக்கு. என்னுடைய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த படத்தை வந்துட்டு மக்களுடைய சேருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி, குறிப்பாக இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இது ஏன்னா இளைஞர்களுக்கு இந்த புது டெக்னிக்கில் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறோம். சொன்ன விஷயங்களே சொல்லாமல் புது விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த படத்தை வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும். யங்ஸ்டர்ஸ் தான் இந்த படத்தை கொண்டாடுவாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கிளாமரும் இருக்குது இந்த படத்தில், நாட்டுப்பற்றும் இருக்குது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறோம். என்ன ஆச்சு, குறைகள் இருந்தால் நீங்கள் அடுத்த படத்தில் என்னை வச்சு செய்யுங்க. இந்த படத்தில் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நானும் இந்த சினிமா ரேஸில் கலந்துக்கிறேன். இப்போ தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, படம் ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இதில் சந்தோஷத்தில் ரொம்ப நன்றி. இதான் ப்ரொடியூசர் பேசுவார். நாங்கள் படத்தை பற்றி, டைரக்டரை பற்றி, மியூசிக் டைரக்டரை பற்றி, யாரை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் எல்லாருமே திறமையாக பண்ணிட்டாங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, மக்கள் அங்கீகாரம் போட்டாங்க.
எங்களுக்கு இனிமேல் சக்ஸஸ் தான். சக்ஸஸ் மக்கள்ல அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. நீ அதை போய் மக்கள்கிட்ட இன்னும் யங்ஸ்டர்ஸ்ல போய் சேர்க்கணும். அதான் எங்களுடைய முயற்சி. அதுக்கு நீங்களா சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பேசுவோம். அன்பு உள்ளம் கொண்ட அந்த அருமை மிக்க தமிழ்நாட்டு மக்களுக்கும், உலகம் உள்ள இருக்கிற தமிழ் மக்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஒரு அன்பான வணக்கங்கள். இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய உணர்வு. திரும்ப திரும்ப சொல்லணும் தான், ஒரு அரை மணி நேரம் கூட உங்களுக்கு யாருமே வீட்டில் பிஸியாக இருப்பீங்க, ஒரு மணி நேரம் வீட்டில் உட்காந்து டைம் இருக்கா இல்லைன்னு தெரியல. இப்போ ஒரு 30-40 தேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு 90 தேட்டர் போட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு 40-30 தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. பாக்கியெல்லாம் ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க, 200 பேர் வந்திருப்பாங்க. இப்போ இத்தனை பேருடைய டைம் வேஸ்ட் ஆக்காம இந்த படத்தை வந்து அருமையாக 2 மணி நேரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு நிறைவேற்றிருக்கு. அதை தாண்டி ஒரு உணர்வுபூர்வமான இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கிற சப்ஜெக்ட், டேக்ஸ் ஆகட்டும், வார் ஆகட்டும், நம்ம இந்தியாவுக்கு தேவை, நம்ம இந்திய நாட்டில் வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து இந்தியாவினுடைய பல விஷயத்தை படத்தில் காமிச்சிருக்கிறோம். ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பான நன்றிகள்.